நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் விவசாயத்துல சரியான பலன் கிடைக்கவே இல்லையே. நவீன், உங்களுக்கு தெரியுமா, நான் ஒவ்வொரு ஆண்டும் பயிர் செய்யும் பொழுது நிறைய உரம் போடுகிறேன். ஆனாலும் பயிர்களில் சரியான வளர்ச்சியும் இல்லை, விளைச்சலும் குறைவாகத்தான் இருக்கு. என்ன காரணம்? ரவி, அதிக உரங்களை பயன்படுத்துவது மட்டுமே எப்போதும் தீர்வாகாது. முதலில் நமது மண்ணுக்கும் பயிருக்கும் என்ன உரம் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மண் பரிசோதனை செய்வது மிகவும் முக்கியமாகும். மண் பரிசோதனை உரத்தின் பயன்பாட்டை மேம்படுத்துகிறது. பயிரின் தேவைக்கேற்ப உரமிடுவதால் உரச்செலவை குறைக்க முடியும். இது மண்ணுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை என்பதையும் மண்ணிற்கேற்ற பயிரை தேர்ந்தெடுக்கவும் உதவுகிறது. இது pH, அதாவது அமில காரத்தன்மை அளவை சரிபார்த்து உங்கள் மண்ணானது பயிர் ஆரோக்கியமாக வளர்வதற்கு ஏற்ற சமநிலை தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்கிறது. தவறாமல் மண் பரிசோதனைகளை செய்வதால் பயிரின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. அதனால் விளைச்சலும் அதிகரிக்கக்கூடும். மேலும் பல ஆண்டுகளுக்கு உங்கள் மண்ணின் வளமும் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். இப்போ நன்றாக புரியுது. அப்படியானால் என்னுடைய மண்ணை பரிசோதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் நவீன், இந்த மண் பரிசோதனை செயல்முறை மிகவும் சிக்கலான செயல் போல தெரிகிறது. இதையெல்லாம் என்னால் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியவில்லை. கவலைப்பட வேண்டாம் ரவி, அதற்கான வழிமுறைகளை பார்ப்போம். பிறகு இது எவ்வளவு எளிதான விஷயம் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். முதலில் நாம் மண்வெட்டி மற்றும் மண் சேகரிக்கும் கரண்டி, மண் மாதிரி எடுப்பதற்கு தேவையான சுத்தமான பைகள், பிளாஸ்டிக் ட்ரேக்கள் மற்றும் லேபிளிங் செய்வதற்கான பேனா, பேப்பர் போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் மண் மாதிரி எடுப்பதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் இங்கே பார்ப்பது போல ஏக்கர் ஒன்றுக்கு 10 குறிக்கப்பட்ட இடங்களில் மண் மாதிரி சேகரிக்கப்பட வேண்டும். வயலில் பல இடங்களில் குறுக்கு நடுக்கான வடிவில் மண் மாதிரி எடுப்பது ஒரே மாதிரியான தன்மையை உறுதி செய்கிறது. மண்ணின் நிறம், சாய்வு, வடிகால் மற்றும் சுண்ணாம்பு, ஜிப்சம் பயன்படுத்தப்பட்ட பகுதி, உரமிட்ட பகுதி, பயிரிடும் முறை போன்ற கடந்த கால மேலாண்மை நடைமுறைகளில் வேறுபாடுள்ள வயல்களிலிருந்து தனித்தனி மாதிரிகளை சேகரிப்பது நல்லது. மேலும் பயிரிடப்படாத வயலில் மண் மாதிரி சேகரிப்பது நல்லது. மண் மாதிரிகள் எடுக்கும் போது தவிர்க்க வேண்டிய இடங்கள் ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி. மண் மாதிரிகளை சேகரிக்கும் போது தவிர்க்க வேண்டிய முக்கிய இடங்கள் வரப்பு மற்றும் பாசன நீர் வயலில் நுழையும் பகுதிகள், உரம் பயன்படுத்தப்பட்ட பகுதிகள், நிழல் படும் பகுதிகள் மற்றும் வயலின் வரப்புகளுக்கு அருகில். அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். மண் பரிசோதனை செய்ய மண் மாதிரிகளை எந்த அளவு ஆழத்தில் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும். நீங்கள் இங்கே பார்ப்பது போல மண் மாதிரி எடுப்பதற்கான ஆழம் பயிர் வகையை பொறுத்து மாறுபடும். நெல், கோதுமை, திணை மற்றும் மேலோட்டமான வேருள்ள காய்கறிகள் மற்றும் பூக்களுக்கு 15 சென்டிமீட்டர் ஆழம் வரை மண் மாதிரி எடுக்க வேண்டும். பருத்தி, துவரை, கிழங்குகள் மற்றும் சிறிது ஆழமான வேருள்ள காய்கறிகள் போன்ற பயிர்களுக்கு 30 சென்டிமீட்டர் ஆழம் வரை மண் எடுக்க வேண்டும். தென்னை மரம் போன்ற ஆழமான வேர்களை கொண்ட மரங்களுக்கு 90 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண் மாதிரி எடுக்க வேண்டும். இப்போது நாம் அடுத்த கட்டத்திற்கு வருவோம். அதுதான் மண் மாதிரியை சேகரித்தல். இதற்காக மாதிரிகளை சேகரிக்கும் இடத்தின் மேற்பரப்பில் உள்ள குப்பைகள், புற்கள் போன்றவற்றை அகற்றவும். மாதிரி எடுக்கும் இடத்தில் மண்வெட்டியை பயன்படுத்தி 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு வி வடிவில் வெட்டிக்கொள்ளவும். வி வடிவில் வெட்டப்பட்ட பகுதியின் மேலிருந்து கீழ் வரை சுமார் 2.5 முதல் 3 சென்டிமீட்டர் தடிமனான மண்ணை எடுக்கவும்.
இந்த மண் மாதிரியை ஒரு சுத்தமான பக்கெட் அல்லது ட்ரேவில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் சேகரிக்கவும். இதே முறையில் ஒவ்வொரு மாதிரி எடுக்கும் இடத்திலிருந்தும் குறைந்தது 10 முதல் 15 மாதிரிகளை சேகரித்து அதே பக்கெட் அல்லது ட்ரேவில் வைக்கவும். அடுத்து மண் மாதிரிகளை கால் குறைப்பு முறையில் எடுக்கவும். இதை செய்வதற்கு மண்ணை ஒரே இடத்தில் சேகரிக்கவும். கைகளால் நன்றாக கலக்கவும். ஒரு காகிதம் அல்லது சுத்தமான பிளாஸ்டிக் தாளில் வட்டமாக பரப்பி 4 கால் பகுதிகளாக பிரிக்கவும். எதிரெதிரான 2 கால் பகுதிகளை அகற்றிவிட்டு மற்ற 2 பகுதிகளையும் வைத்துக் கொள்ளுங்கள். மண் சுமார் 500 கிராம் குறையும் வரை இதே செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்யவும். மண் மாதிரி எடுத்த பிறகு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம். மண்ணை நிழலில் உலர்த்தவும். மண் மாதிரியை ஒரு பிளாஸ்டிக் பையில் வைக்கவும். இங்கே நீங்கள் பார்க்கும் இதே விவரங்களுடன் அதை சரியாக லேபிளில் குறிப்பிடவும். அந்த விவரங்களில் இவை அடங்கும்: விவசாயியின் பெயர், முகவரி, மண் மாதிரி சேகரிக்கும் தேதி, நில அளவை, சர்வே எண், முந்தைய பயிர், நீர்ப்பாசன விவரங்கள், அந்த இடத்தில் அடுத்ததாக பயிரிடப்படும் பயிரின் விவரம் மற்றும் இடத்தின் உள்ளூர் அடையாளம். நாம் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு ஆய்வகத்தில் மண் பரிசோதனைக்கான மாதிரியை சமர்ப்பிக்கவும். ஓ, நல்லது நவீன். நீங்கள் எனக்கு புரியும்படி மிகவும் எளிமையாக சொன்னீர்கள். இன்று எனக்கு கிடைத்த மண் பரிசோதனை பற்றிய ஒரு கையேட்டை இங்கே காணலாம். இப்போது எனக்கு எல்லாம் நன்றாக புரிகிறது. சரி, நல்லது. இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என் வயலுக்கு சென்று மண் மாதிரியை சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்ப போகிறேன். நவீன், உங்களுக்கு நன்றி. நான் மண் பரிசோதனை செய்து பார்த்தேன். மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிட்டதால் உர செலவு குறைந்துள்ளது. பயிர் விளைச்சலும் அமோகம். என்னுடைய மண்ணும் ஆரோக்கியமாக இருக்கிறது. மண் பரிசோதனையை அனைவரும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது உண்மையிலேயே நல்ல பலனை தரும்.